ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு About Tricks சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வெறும் டேட்டை வச்சு டேவை கண்டுபிடிக்கிறது, அதாவது மண்டேவா, டியூஸ்டேவா, வென்ஸ்டேவா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டைப் 7. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன டைப்னா 3rd ஜூலை 2025 என்ன டேவா இருக்கும். அதாவது நம்மளுக்கு இங்கே டேட் கொடுத்துட்டாங்க. இந்த டேட்ல என்ன டேவா இருக்கும், மண்டேவா இருக்கா, டியூஸ்டேவா இருக்கா, வெனஸ்டேவா இருக்கா அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வரைக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம். 3rd ஜூலை 2025 மண்டேவா இருக்கு. அப்போ 3rd ஜூலை 2026 எப்படி இருக்கும், என்ன டேவா இருக்கும் அப்படின்றத வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி கேட்கவே இல்லை, எந்த டேவுமே நம்மளுக்கு கொடுக்கலாம். வெறும் டேட்டை மட்டும் வச்சு நம்ம என்ன டேவா இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டை, இந்த டேட்டை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேட்டை 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை நம்ம எழுத போறோம். ஓகேவா? ரிமைண்டர். இந்த இதுக்கு இது மந்த் கோடுன்னு தனியா இருக்கு. அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட மந்த் கோட். ஓகேவா? அது இந்த இயரை ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேவா? செஞ்சுரி இயர் தனியாகவும் மீதம் இருக்கிற இயர் தனியாகவும் எழுத போறோம். ஓகேவா? இதுக்கு செஞ்சுரி இயர் என்னது, நம்மளுக்கு 2000 தான் இதோட செஞ்சுரி இயர். ஓகேவா? அடுத்து இதுக்கான இது 25, ரிமைண்டர் 25. இது என்ன பண்ண போறோம்னா ரெண்டா டிவைட் பண்ணோம், ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டு விதமா எழுத போறோம். ஓகேவா? ஒரு சைடு இதை 4ஆல டிவைட் பண்ண போறோம், இன்னொரு சைடு 7ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? அடுத்து இந்த செஞ்சுரி இயரை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு செஞ்சுரி கோடுன்னு ஒன்று இருக்கு. இதையும் பின்னாடி பார்க்கலாம். செஞ்சுரி கோடு. அடுத்து இந்த 4ஆல டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு கோஷன்ட் இங்க எழுதணும். ஓகேவா? இங்க ரிமைண்டரை எழுத போறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 7ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். ஜூலைன்ற மந்த்துக்கு மந்த் கோடு எழுதணும். இந்த 25 ரெண்டா பிரிக்கிறோம், செஞ்சுரி இயரை தனியாகவும் ரிமைண்டர் இயரை தனியாகவும் பிரிக்கிறோம். அப்போ செஞ்சுரி இயருக்கு செஞ்சுரி இயரோட கோடு. அடுத்து இந்த 25 4ஆலையும் 7ஆலையும் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணுறதுக்கு கோஷன்ட்டை நம்ம எழுதணும், 7ஆல டிவைட் பண்ணுறதுக்கு ரிமைண்டர் எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம மந்த் கோட்னா என்ன, செஞ்சுரி கோட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மந்த் கோட், இதுக்கு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா நான் லீப் இயர். ஓகேவா? நான் லீப் இயர், இது லீப் இயர். அதே மாதிரி இதுல நான் லீப் இயர், இது லீப் இயர். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா 12 ஸ்கொயர் 0, 5 ஸ்கொயர் 0, 6 ஸ்கொயர், அடுத்து 146. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான என்னதுன்னா ட்ரிக். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 12 ஸ்கொயர் எழுத போறோம். 12 ஸ்கொயருக்கு என்னது 144 தான் 12 ஸ்கொயர். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 0 இருக்கு. 0வை அப்படியே போட்டுக்க போறோம். அடுத்து என்ன 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன 25. ஓகேவா? 25. அடுத்து 0. அடுத்து 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா என்னது 36. அடுத்து நம்ம 146. ஓகேவா? சரி, ஓகே. லீப் இயருக்கு ட்ரிக் சொல்லிட்டீங்க, நான் லீப் இயருக்கு ட்ரிக் சொல்லிட்டீங்க. அப்போ லீப் இயருக்கு என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லீப் இயர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லீப் இயர் கூடிய வேல்யூ. ஓகேவா? அப்போ மைனஸ் பண்ணோம்னா 1ல 1 போச்சுன்னா 0, 4ல 1 போச்சுன்னா 3, 4ல 1 போச்சுன்னா 3, 0ல 1 போச்சுன்னா 0 தான். ஓகேவா? 2ல 1 போச்சுன்னா 1, 5ல 1 போச்சுன்னா 4. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்படியே போடணும். 0, 2, 5,
0 3 5 இதுதான் உங்களுக்கான என்னதுன்னா மந்த் கோடு. ஓகேவா? ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். 12 ஸ்கொயர் 0, 5 ஸ்கொயர் 0, 6 ஸ்கொயர் 146 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஞ்சுரி இயர். ஓகே, இப்போ செஞ்சுரி இயரில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஞ்சுரி இயர் கோட். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நம்மளுக்கு வந்துட்டு 2000ன்றது செஞ்சுரி இயரா, இந்த செஞ்சுரி இயரை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா 4ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணுறப்ப எந்த இயரை நம்ம டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து தனியாக இருக்குது. இப்போ 100 வந்துச்சு, ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா 4. ஓகேவா? 4 தான் ஆன்சர். இப்போ 200 வந்துச்சு அப்படின்னா 2, 300 வந்துச்சு அப்படின்னா 0, இப்போ 0வே ரிமைண்டராக வந்துச்சு அப்படின்னா -1. ஸோ உங்களுக்கான செஞ்சுரி கோடு வந்துட்டு இதுதான். ஓகேவா? 100 ரிமைண்டராக வந்துச்சுன்னா 4, 200 வந்துச்சுன்னா 2, 300 வந்துச்சுன்னா 0, 0 வந்துச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டே கோட். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வர ஆன்சர், இங்கே வர கோடு, இங்கே கோடு, இதில் கோஷன்ட்டு, இதில் வந்துட்டு ரிமைண்டர் வர ஆன்சர் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி வர ஆன்சரை என்ன பண்ணுவோம்னா 7ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? 7ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சருக்குரிய கோடு தான் இது. ஓகேவா? வர ஆன்சர். இந்த ஆன்சரை வச்சு நம்ம என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை டே இருக்குது? 7 டேஸ் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ நமக்கு வந்து வர ஆன்சர் வந்து 1ஆ இருந்துச்சுன்னா சண்டே, 2ஆக இருந்துச்சுன்னா மண்டே, 3ஆக இருந்துச்சுன்னா டியூஸ்டே, 4ஆக இருந்துச்சுன்னா வென்ஸ்டே, 5ஆக இருந்துச்சுன்னா தேர்ஸ்டே, 6ஆக இருந்தால் ஃப்ரைடே, சாட்டர்டேவாக இருந்துச்சுன்னா 7. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய கோடு. இப்போது நம்ம வந்துட்டு சம்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு 3rd ஜூலை 2025 இதுதான் நம்மளுக்குரிய இயரு, டேட்டு. இதுதான் நம்மளோட டேட்டு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 3ஐ என்னவால் டிவைட் பண்ணோம், 7ஆல் டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வர ரிமைண்டர் என்னது 3 தான் ரிமைண்டர். இப்போ ஜூலைக்கான மந்த் கோட் வந்து பார்க்கணும். ஸோ மந்த் கோட் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீப் இயர்னு இருக்குது. இப்படி இருக்குது, நான் லீப் இயர்னு இருக்குது. அப்போ 2025 வந்துட்டு லீப் இயரா இல்லையான்னு பார்க்கணும். 2025 வந்துட்டு நான் லீப் இயர். அப்போ நான் லீப் இயரில் வந்துட்டு ஜூலைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலைக்கு வந்துட்டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான வேல்யூ வந்துட்டு 0ன்னு எழுதிக்க போகிறோம். இந்த இயரை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். அடுத்து இது 2ஆக இது பண்ண போகிறோம். இது வந்து 25 வரும், இது வந்துட்டு 2000. இந்த 2000 என்ன பண்ண போகிறோம், 400ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ரிமைண்டர் வந்துட்டு என்ன வருது, ரிமைண்டர் வந்துட்டு 0 வருது. அப்போ 0க்குரிய வேல்யூ நம்மளுக்கு என்னது, 0க்குரிய வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா -1 வரும், -1. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 25ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், சரி 6 4 24, ரிமைண்டர் வந்துட்டு 1 வருது. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்ன எழுதணும், கோஷன்ட் தான் எழுதணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 6. ஓகேவா? அடுத்து 25ஐ 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் வந்து என்ன வருது, நம்மளுக்கு 4 வருது. இதுக்கான ரிமைண்டர் வந்துட்டு 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 3 + 0 + 1 +, ஓகேவா? இப்போ எழுதணும் அப்படின்னா எப்படி வரும், 3 + 0 - 1 + 4
ப்ளஸ் 6 டிவைடட் பை 7. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர்? 12 வரும். 12 7ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வருது? 5 வருது ரிமைண்டர் வந்துட்டு 5. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ ஆன்சரை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் ஆன்சருக்குரிய கோடு. ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருது. 5 தான் வருது. இது வரல 5. ஓகேவா? அப்போ 5க்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம்? தேர்ஸ்டே. என்னது? தேர்ஸ்டே. அப்போ நம்மளுக்கு என்னது? 3rd ஜூலை 2025 வந்துட்டு என்னவா இருக்கு? தேர்ஸ்டேவா இருக்கு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம டாஸ்க்கு பார்க்கலாம். டாஸ்கில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு 29th February 2028 வந்துட்டு என்ன டேவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சரை வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ட்ரிக்ஸோடு நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.